ஆதாரம்ல லைசன்ஸ் சொல்லுங்க. இப்ப வண்டியை சீஸ் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறோம். வண்டிக்கு ஆதாரம் வேண்டியா இருக்கு, லைசன்ஸ் எல்லாம் பக்கம். மதுரைக்கு சென்றுள்ள டிராபிக் ராமசாமி அங்கு அனுமதி இல்லாம ஓட்டப்பட்டு வர ஷேர் ஆட்டோக்களை பறிமுதல் செஞ்சு தன்னுடைய அதிரடிய ஆரம்பிச்சிருக்காரு. இதனால ஆட்டோ டிரைவர்கள் போராட்டத்துல குதிச்சாங்க. ஆனா முறைப்படி செயல்பட்ட டிராபிக் ராமசாமியோட ஒத்துழைச்சு செயல்பட வேண்டிய நிலை போலீசாருக்கு வந்திருக்கு. இதனால சட்ட ரீதிக்கு புறம்பா ஓடிக்கிட்டு இருக்க ஆட்டோக்களை போலீசார் பறிமுதல் செய்ய நேரிட்டு இருக்கு. இன்றைய தினம் பல பொதுமக்கள் புகார் கூறிய பேரிலே அபை ஆட்டோ என்ற பெயரிலே 10 பேர் 12 பேரை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்ற வாரம் வந்தபோது ஒரு வாட்டை மடக்கி கொடுத்து 3000 ரூபாய் அபராதம் போட்டு விட்டு விட்டார்கள். இந்த தொல்லை பயங்கரமாக இது பொதுமக்களிடம் புகார் கொடுப்பது. நாளை தினம் வழக்கு பதிவு செய்ய போகிறேன் மதுரை கோர்ட்டிலேயே. ஏற்கனவே நீதிமன்ற அமைப்பு வழக்கை செயலாளர்களும் ஆணையாளர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனங்கள் 2007க்கு அப்புறம் ஓட்டக்கூடாது என்று உத்தரவே ஜிஓ இருக்கிறது. ஆனால் இந்த ஆர்டிஓ அதிகாரிகளும் காவல்துறை கண்டுகொள்வதில்லை. மதுரை மாநகரில் மற்றும் சென்னையில் ஓரளவு கட்டுப்படுத்தி ஆகியிருக்கிறது. மதுரை மாநகரில் கிட்டத்தட்ட 60,000 ஆட்டோக்கள் ஓடுவதாக பொதுமக்கள் எழுத்து விழா கொடுத்திருக்கிறார்கள். சாலையிலே செல்வதற்கும் குறுக்க வந்து பண்ணுறாங்கலாம் சொல்லியிருக்காங்க. மக்களுடைய வசதிக்குன்னு சொல்லிக்கொண்டு 10 பேரை ஏற்றிக்கொண்டு போவது சட்டவிரோதம் என்பதற்காக ஆர்டிஓ 3 ஆர்டிஓ சவுத்து நார்த்து சென்ட்ரல் சொல்லி 10 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. வரல, இது வரலாம். காவல்துறை துணை ஆணையாளருடன் பேசி ஆய்வாளரை வைத்துக்கொண்டு ஒரு 10 வாரங்களை வழக்கி கொடுத்தேன். அதுக்குள்ளாக தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்பி பல கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டினார்கள். அதை பற்றி கவலைப்படல. சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. சட்டத்தை மீறியவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். இந்த புகார் மனுக்களை நாளை தினம் உயர்நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப் போகிறேன் இந்த பணத்தோடு.